புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸ்ட்ரைக் தற்காலிகமாக வாபஸ் பெறப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த போராட்டம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கலாம், கேட்கலாம். சிவபிரகாஷ், விரிவான விவரம். வணக்கம் ஷியாம். தற்போது கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்கள் நாளையே பணிக்கு திரும்ப தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறேன். இதன் காரணமாக இந்த வேலைநிறுத்த போராட்டமானது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் தொடக்கத்திலிருந்து சொல்வதென்றால் 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்கங்கள், போக்குவரத்து தொழிற்சங்கங்களானவை போராட்டத்தை முன்வைத்தன. இது 2 பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததாலும், அதே போல மிக முக்கியமாக ஓய்வூதியதாரர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய இந்த ஜனவரி மாத பணப்பலன்களை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்கப்படாததன் காரணமாகத்தான் இது அந்த பேச்சுவார்த்தையாக தொடர்ந்து கொண்டிருந்த இந்த ஒரு தொடர் நிகழ்ச்சியானது வேலை நிறுத்தம் என்ற கட்டத்தை அடைந்தது. இந்த வேலை நிறுத்தம் கிட்டத்தட்ட பொங்கல் பண்டிகை வரக்கூடிய இந்த சமயத்தில் நடைபெற்றதன் காரணமாக வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வானது இன்று இந்த வழக்கை விசாரித்தது. இந்நிலையில் தான் தற்போது இன்று காலை வந்த இந்த வழக்கு மீண்டும் இன்று மதியம் விசாரணைக்கு வந்தபோது இரு தரப்பிலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதில் தற்போது பொங்கல் பண்டிகை வரக்கூடிய சமயத்தில் இந்த சமயத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தை செய்வது மக்களை பிணைய கைதியாக வைத்துக் கொண்டு தற்போது இந்த இடத்தில் தங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்தால்தான் வேலைக்கு வருவோம் என்று சொல்வது மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தரப்பில், அதாவது தொழிற்சங்க தரப்பில் கூறப்பட்ட தகவலானது தங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் குறைந்தபட்சமான ஒரு தொகையைத்தான் கேட்கிறோம் என்று அவர்கள் 2000 ரூபாய் அந்த பணப்பழியை வழங்குவது முடியுமா என்ற வரைக்கும் அங்கு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் அரசு தரப்பில் தற்போது இருக்கக்கூடிய நிதி சூழ்நிலையில் இதற்கு இப்போதைக்கு சரிபடாது என்று கூறியது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைக்காகத்தான் ஏற்கனவே ஜனவரி 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டு அந்த பேச்சுவார்த்தை முடிகின்ற வரையிலும் இதுபோல போராட்டங்களில் ஈடுபட மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்த பின்னரும் இவர்கள் தற்போது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருப்பது சட்டவிரோதமானது என்ற வாதங்களும் முன்வைக்கப்பட்டன. 2 தரப்பிலும், அதாவது அரசு தரப்பிலும் சரி, போக்குவரத்து கழகம் தரப்பிலும் சரி, அதே போல தொழிற்சங்கங்களின் தரப்பிலும் ஒரு சமரச நிலைக்கு வராத ஒரு சூழ்நிலையில் இருவருமே பிடிவாதமாக இருப்பதை அறிய முடிகிறது என்று கூறி தற்போது தலைமை நீதிபதி அமர்வானது உத்தரவு பெற தொடங்கினர். அதன் பிறகுதான் இரு தரப்பிலும், அதாவது தொழிற்சங்கங்களின் தரப்பில் நாங்கள் இப்போதைக்கு இந்த உடனடியாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை நிறுத்தி வைத்துவிட்டு நாங்கள் பணிக்கு வருகிறோம் என்று சொல்லப்பட்டது. அதே சமயம் இப்படி பணிக்கு வரக்கூடிய தொழிற்சங்க, அதாவது அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் சிஐடி ஆகிய 2 தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் பணிக்கு வரும்போது அவர்களை எந்த விதத்திலும் ஒழுங்கு நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கக்கூடாது என்றும் 19ஆம் தேதி வரையிலும் வேலை நிறுத்தம் என்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பொங்கல் பணி, அதாவது மிக முக்கியமாக நீதிபதிகள் கூறிய தீர்ப்பின் கருத்தில் இந்த மாநிலமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை வரும்பொழுது இது போன்ற இன்னல்களை மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையிலும் இது இருக்கக்கூடாது என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர். அதை கேட்டபடிதான் தற்போது இந்த பொங்கல் பண்டிகை முடிந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டது போல ஜனவரி 19ஆம் தேதி வரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது போல போராட்டங்கள் இல்லாமல் தாங்கள் பணிக்கு வருவோம் என்றும் அவர்கள் உறுதி கொடுத்தனர். இதன் காரணமாக பொங்கல் பண்டிகையின் போது பேருந்துகள் இயங்குமா, கிட்டத்தட்ட 11,000 பேருந்துகளை தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையின் போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றனர். அந்த 11,000 பேருந்துகளையும் இயக்குவதற்கு இந்த 2 தொழிற்சங்கங்கள் சேர்ந்தவர்களும் ஒப்புக்கொண்டு தங்களது வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.